ஹாய் ஃபேமிலிஸ், வந்து ரொம்ப நாள் வீடியோ போடல. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். வீராக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மிஷின் வந்து காலில் பட்டுருச்சு. இது வந்து யார் வீடுன்னு சொல்லி கேட்டிங்க அந்த வீடியோவில். இது வந்து எங்கள் அம்மா வீடு. இது வந்து நாங்கள் அங்கே தான் இருக்கோம். எங்கள் வீடு மெத்தில் இருக்கிறதுனால வீராவால் ஏற முடியாது. அதனால் இங்கே அம்மா வீட்டில் தான் இருக்கோம். இங்கே ராகவ் படுத்துருக்கான். படுத்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கவே டைமுக்கு வந்து எங்களுக்கு இல்லை. வீரா அந்த உட்காந்துருக்குறான் பாருங்க. ஏமா ரொம்ப போர் அடிக்கி. இன்றைக்கி 5 நாள் ஆச்சு அடிபட்டு. 5 நாள் ஆச்சு. வீடியோவே எடுக்கவே டைமே கிடைக்கல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கெட்ட மாற்றிட்டு தான் வந்துட்டுருக்கோம். மருந்து போட்டு 3 நாளா 3 ஊசி போடுறாங்க. ஊசி அப்புறம் மருந்து டெய்லி மாற்றிட்டு தான் வர்றோம். இன்னும் 1 வாரம் 8 நாள் கணக்குக்கு தான் கெட்ட வந்து தையல் பிரிப்பாங்களாம். 25 தையல் போட்டிருக்கு. அதுவும் வேறு இடம்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த முழிங்கவும் ஏதோ ஒன்று இந்த எலும்பு முட்டிங்கவும் வந்து பாத்ரூம் போக முடியல, எதுவுமே யூஸ் பண்ண முடியல, வண்டி ஓட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால் ரொம்ப கஷ்டம் ஒன்றுமா. அந்த இருந்தாலும் 5-6 நாள் கிட்ட ஆக போகுது. டெய்லி நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும். சாப்பிட்டு வந்து படுக்க நேரம் சரியாக இருக்குது. அதனால வீடியோ எடுக்கவே முடியல. இப்போவே நாங்கள் சும்மா தூக்கம் இல்லை, மதியம் தூங்கினதுனால. அதனால் இந்த வெளியில் இப்படி உட்காந்துருக்கோம். இது அம்மா வீடு. இந்த வரலாம் தெரியுதா, அங்கேருந்து இது வரைக்கும் சும்மா அப்படியே இப்படி உட்காந்துருக்கோம். பேசு. எப்படி இருந்தோன்னா அப்படி ஆகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் லவ் பண்ணும்போது இங்கே தான் உட்காந்து பேசுவோம். நைட்டு மீட் பண்ணுவோம். எங்கள் அம்மா எல்லாருமே தூங்கிடுவாங்க. நான் ஃபோன் போட்டு இந்த மாதிரி வீராக வரேன்னு சொல்லுவேன்னா அப்படிங்க எனக்குலாம் கரெக்டாக அப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்போ அதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோண்ணே. ஃபஸ்ட்டு அடிப்பட்ட உடனே ஃபோன் போட்டு என்ன சொன்னேன், மகா மிஷின் அறுத்துருச்சு, ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிச்சு. நான் நம்பவே இல்லை. நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். ஆனால் எப்பவுமே நீ போய் சொல்லுவீல, அது இப்போ அடிபட்டுருச்சுன்னு. ஒரு நேரம் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லும். அந்த மாதிரி சொல்லுவோம். சரி சும்மா தான் சொல்லுதுன்னு நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சீரியஸாக சொல்லுவோம் தான். திருப்பி ஆட்டோவில் பிடிச்சி ஆட்டோவில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ப்ளட்டு ரொம்ப போயிடுச்சு. இந்த அளவுக்கு ஓட்ட மாதிரி காலில் விழுந்து மொத்தமே 25 தையல் போட்டிருக்குறாங்க. ரொம்ப கஷ்டம் பாவம். ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல வீராவால். சரி எப்படியாவது சரியாயிடணும். என்னவா சரியாயிடும். நம்பிக்கை சீக்கிரம் சரியாயிடும். சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். சீக்கிரம் பழைய மாதிரி ப்ராங்க் வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். தெரியுதா கரெக்டாக இந்த பிளேஸில் இங்கே எனக்குள்ளே இந்த முட்டியில் இருக்குது. கண்டிப்பாக சரியாயிரும். திருப்பி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கோண்ணே. என்னாச்சுன்னு கேட்டிங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்காக வரும். ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை ஃபேமிலிஸ். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து வெல்டிங் ஒர்க்கு தான் பார்க்குறேன். இன்னும் அடிபட்டுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி கிளாரிட்டியாக சொல்ல மாட்டேங்காங்களே நீங்கள் நினைக்கலாம். வெல்டிங் ஒர்க் பார்க்கும்போது பைப்பை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். மாமா கட் பண்ணி சொன்னாங்க. சரி மாமா கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு போனேன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு. லைன்லாம் வயர்லாம் போட்டு மிஷின் கையில் எடுத்து எல்லா பைப்புமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட் இந்த 3 கொண்டு பைப்பு கட் பண்ணும்போது மிஷின் வந்து பப்பிங் மிஷின் வச்சுருந்தேன். வேலை பார்க்குறவங்கன்னா தெரியும், இந்த கையில் வச்சு கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மிஷின், பப்பிங் மிஷின் தான் வச்சுருந்தேன். அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சு கையை விட்டு. கொஞ்சம் மேலே வரவும் நான் மிஷின் எப்பவுமே டைட்டாக தான் பிடிச்சிருப்பேன். சரி 3 கொண்டு பைப் தானே, நான் பைப் தான் சருன்னு அறுத்துரும் பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லூஸ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாமல் இது பண்ணவும் கை விட்டு பம்ப் ஆகும். நான் வந்து சரி மிஷின் வந்துடும் அப்படின்ட்டு எந்திக்க ட்ரை பண்ணேன். முட்டியில் பட்டு இப்படி பட்டு லைட்டாக பட்டுச்சு. நான் கட் பண்ண தெரிஞ்சிருச்சு, எனக்கு கால் அறுத்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி பிறண்டு 3 இடத்துல பிறண்டவும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3ஆவது வந்து அப்படியே பயஞ்சிருச்சு. 3 பிறண்டு அப்படி மிஷின் உட்காரவும் 3 இன்ச்சு பிளேடு அது அப்படி 1.5 இன்ச்சு ஆழத்துக்கு இந்த அவ்வளோ ஆழத்துக்கு போட்டுருச்சு. அதனால் எலும்பு வந்து இது பண்ணலாம். நான் அதுக்குள்ளே எஞ்சிட்டேன். இந்த தொடைக்கு வேற பார்த்துச்சு. இப்படி மிஷின் தள்ளி விட்டேன் நான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் ஊசி டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. வலி இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து
ஊசி போட்டால் கொஞ்சம் கடுக்கு பெயின் தான் இருக்குது, வலி இல்லைன்னா சொல்ல முடியாது, வலி அதிகமாக இருக்குது ஃபேமிலிஸ். அதனால தான் வீடியோ போட முடியல. நம்ம 1 lakh மேலே ஃபேமிலிஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்காகவும் சொல்கிறேன், வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன், சத்தியமாக வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை ஃபேமிலிஸ். உங்களை ஏமாத்துறதா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ தான் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஃபேமிலிஸ். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் பேச. ஓகே ஃபேமிலிஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.